சரிங்களா? அவே உங்களுடைய தேசத்துக்கு உங்களுடைய சொந்த சுய தேசத்திற்கு கூட்டி வந்து நீங்கள் சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். இங்கேயா அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் என்று சொல் என்றார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. தம்முடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணும் பொழுது, கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை நீதியை அவர் விளங்க பண்ணும் பொழுது ஜனங்கள் அதில் என்ன செய்வார்கள்? சுகமாய் குடியிருப்பார்கள், வீடுகளை கட்டுவார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், சுகமாய் வாழ்ந்து கர்த்தரையே தெய்வம் என்று செய்து கொள்வார்கள். சுகப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தரை பரிசுத்தர் என்று விளங்க பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஜீவியத்தின் மூலமாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக என்ன செய்யணும்? கர்த்தரை பரிசுத்தர் என்று விளங்க பண்ண வேண்டும். விளங்க பண்ணும் பொழுது அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக அறிந்து கொள்வார். இன்றைக்கு அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இனி என் முகத்தை உங்களுக்கு நான் மறைக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. சுகமாய் குடியிருப்பீர்கள். இவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஆகவே பரிசுத்தர் என்று விளங்க பண்ணுங்க. பரிசுத்தத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தரை விசுவாசிக்கிறதன் மூலமாக கர்த்தரை பரிசுத்தர் என்று விளங்க பண்ணுங்கள். மூணாவது பார்க்கணும், பாவங்களை அறிக்கையிடுவதன் மூலமாக. ஆமென். அவருடைய நீதி விளங்கவும் அவருடைய பரிசுத்தம் விளங்கவும் என் பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அவருடைய பரிசுத்தம் விளங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, பிதாக்களுடைய பாவங்கள். ஆமென். அதெல்லாம் என்ன செய்யுது? சுகமான ஒரு வாழ்வுக்கு என்ன செய்யுது? தடையாக கிடைக்கிறது. அதனால அதை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. அறிக்கையிட்டால் ஆண்டவர் நினைச்சார் மன்னிக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருபோதும் நான் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஆமென். மனுஷனும் சொல்லுவாங்க, உன் பாத்திரங்களை மன்னிக்க முடியாது பாவம். கர்த்தர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். அறிக்கையிட்டா மன்னிப்பா. ஆமென். ஆகவே கர்த்தரை பரிசுத்தர் என்று செய்யுங்கள், விளங்கப்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாமா?